ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 19ஆம் தேதி, அதாவது இன்று ஜூன் மாதம் 2024 50-50 99 என்ன மாதிரி ரிசல்ட்டு, அதுக்கு நம்ம என்ன கணிப்புகள் கொடுத்துருந்தோம், எந்த நம்பர்களுக்கெல்லாம் நம்ம வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துலாம். 50-50 99 இன்னைக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே 5176. அதாவது நேற்று வந்து 4 டிஜிட்டில் இறங்கின 5க்கு 5 அப்படியே இறங்கி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 176 5176 அப்படின்ட்டு இறங்கியிருக்கு. அதாவது 6க்கு 1 3க்கு 7 பவரு 6க்கு 7 கூட்டல், அதாவது 6க்கு வந்து 7 7க்கு 6 அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி இறங்கியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 6க்கு வந்து 1 அப்படின்னு பவர் நம்பரு, 3க்கு 7 பவரு. அதே மாதிரி சி போல் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட் 7 7க்கு வந்து -1 6 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்குது. மொத்தமாக 5176 நம்ம கொடுத்த கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1க்கு வந்து நம்ம ரிசல்ட் வந்து 1, அதில் வந்து 9 அல்லது 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கிள் செட்டில் கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் 9 அல்லது 5, பி போர்டில் 7 ரிசல்ட்டுக்கு 2 அல்லது 6ன்னு கொடுத்துருக்கோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 9 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததில் ஆல் போர்டில் 2 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்றியை கொடுத்தாச்சு. ஏபிஎஸ்சிபிசி சிங்கிள் செட்டு அப்படிங்கிறதுல எது நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஏபி வந்து 17, நம்ம வந்து 50 01 92 97 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். 92 97 கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் 16 16க்கு வந்து நம்ம வந்து 06 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 06 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். எங்கன்னா சி போர்டில் 6 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகிருக்குது. 6 அப்படின்னு சொல்லிட்டு சி போர்டில் இருக்குது. நம்ம வந்து ஏ போர்டில் வந்து இந்த 1 ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம 5, அதாவது 58 06 58 06 90 00 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளில் கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து 16 16ல் நம்ம 06ன்னு கொடுத்துருக்கோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, நம்ம இங்கே பி போர்டில் கணிப்பு வந்து 7, நம்ம வந்து 7 அப்படிங்கிறதும் இங்கே கொடுத்துருக்கோம். 76 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக கொடுக்கல, இருந்தாலும் பி போர்டில் 7, சி போர்டில் 6, 76 அப்படிங்கிற மாதிரி நம்ம 66 டைரெக்டாக கொடுத்துருக்கோம். 76 அப்படிங்கிறது கொடுக்கறனால நம்ம 76 அப்படிங்கிறது பிசியில் நம்ம கொடுத்துருக்கோம். 76 ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்திருக்கும். நம்ம நேற்று சிங்கிள் செட்டாக கொடுத்த மாதிரி இன்றைக்கும் சிங்கிள் செட்டாக கொடுத்ததில் 66க்கு 76 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் இருக்குது. ஆனாலும் நம்ம கொடுத்த கணிப்பில் பி போர்டில் 7 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். சி போர்டில் 6 76 நண்பர்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிசி வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதில் நான் 1 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தேன். அதாவது நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 176, நம்ம வந்து 960 921 122 984 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 அப்படிங்கிறது நேற்றுக்கு 5க்கு 8 5க்கு 2 5க்கு 9ன்னு சொல்லிட்டு பவர் நம்பர் இறங்கி, அதாவது நம்ம கொடுத்துருந்தோம். இருந்தாலும் நம்ம ரிசல்ட் பார்த்திங்கன்னா 5க்கு 5 அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருக்கு. 176க்கு நம்ம ஏ போர்டில் 1, பி போர்டில் 7, சி போர்டில் 6, 176ங்கிறது நம்ம கொடுத்துருந்தாலும் அங்கங்கே இருக்குது. நம்மளுக்கு செட்டாக ஒரே இதாக 176 அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம கொடுத்த கணிப்பில் ஒருவேளை அந்த 6க்கு ஒரு வேளை 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரே ஒரு சிங்கிள் செட்டாக 122ன்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை நமது நண்பர்கள் யாராச்சும் இதில் வந்து 85 70, அதாவது 81 76 இல்லை 21 76 அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நண்பர்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே 1 கொடுத்துருக்கோம். பி போர்டில் 7, சி போர்டில் 6, 176 அப்படிங்கிறது டேரெக்டாக இந்த இடத்துல நம்ம நேரடியாக கொடுக்காம நம்மளுக்கு வந்து இருக்குது கணிப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம், பாக்ஸில் போடாமல். இருந்தாலும் 1 7 6 அப்படின்னு சொல்லிட்டு மாறி அந்தந்த இடத்துல தனித்தனியாக இருக்குது. அவ்வளோதான். நாங்கள் 176ன்னு டேரெக்டாக கொடுக்கல, இருந்தாலும் நம்ம 66ன்னு இங்கே முயற்சி பண்ணியிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 66 அப்படிங்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 76.
176க்கு நம்ம கொடுத்த கணிப்புகளில் இருக்குது. இருந்தாலும் 176ன்னு சிங்கிள் செட்டாக நம்ம கொடுக்கல. அவ்வளோதான் நண்பர்களே. 1, 7, 6 வெற்றி அடைஞ்சிருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம நண்பர்கள் யாராச்சும் இந்த நம்பரில் ட்ரை பண்ணி வெற்றி அடைஞ்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம கொடுக்குற கணிப்பில் டேரெக்டாக நம்ம 176 நம்ம வந்து 66ன்னு கொடுத்துருக்கேன் பிசியில். அவ்வளோதான் நண்பர்களே. 78ம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு இந்த பி போன மட்டும் லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏபிஎஸ்சிபிசியில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் கொடுத்த கணிப்புகளில் ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிருக்க தவிர அந்த நம்பர் அதில் வரலன்னு சொல்ல முடியாது. இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து முயற்சி கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான நம்ம பி போர்டில் 7, 6 அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் யாராச்சும் 76 ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றி வந்திருக்கும். ஏ போர்டு இருந்தாலும் 1 அப்படிங்கிறது நம்ம ஒரு முக்கியமாக வந்து இந்த நம்பர் மேபி 6க்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இந்த 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பில் இருந்தாலும் நான் 1 அப்படிங்கிறது கொஞ்சம் ஏபிசி பாக்ஸில் சிங்கிள் செட்டாக கொடுத்துருந்தேங்க. 5176க்கு நம்ம 1, 7, 6 அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாக 17 அப்படின்னு கொடுக்காம 76 அப்படின்னு கொடுக்காம நான் 66 கொடுத்துருக்கேன் நண்பர்களே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1, 7, 6ங்கிறது நம்மளுக்கு கணிப்பில் இருக்குது, போர்டில் இருக்குது. ஆனால் வந்து 176ன்னு நான் செட்டாக கொடுக்கல. அவ்வளோதான் நண்பர்களே. சரிங்களா? வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது, எப்படியெல்லாம் கணிப்புகள் வரப்போகுது, அதுக்கு எப்படியெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு என்ன மாதிரி கேசிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம கொடுக்குற கணிப்புகளில் வந்து சிங்கிள் செட்டாக இருந்தாலும் சரி, ஏபிஎஸ்சிபிஸாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நேரடி வெற்றி அப்படிங்கிறது கொடுத்து தான் இருக்கோம். ஒரு சில நாட்களில் வந்து அந்த நம்பர்ஸ் ஜஸ்ட்டு ஒரு சின்ன நம்பராக மாற்றம் இருந்து வந்திருக்குது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் என்னுடைய முயற்சி அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. 76 ஜஸ்ட்டு நீங்களே பார்க்கலாம். 76 அதுக்கு வந்து 66ன்னு கொடுத்துருக்கேன். நான் இந்த 1 அப்படிங்கிறது நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் என்னோடய கணிப்பில் இல்லைனாலும் ஏபிசி பாக்ஸாக ஒரு சிங்கிள் செட்டாக இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. வெற்றி அடைஞ்ச நண்பர்கள் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 50-50 99 நம்ம கொடுத்த கணிப்பில் நம்ம போர்டில் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அது அங்கங்கே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது நண்பர்களே பார்த்துடலாம். கேரளா லாட்ரி 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 காரணியா ப்ளஸ் 527 எப்படி நம்மளுக்கு வந்து கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக இங்கே பார்த்தலாம் நண்பர்களே. சரிங்களா? ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5176. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அப்படிங்கிற கணிப்புக்கு என்னோடய 1 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு வந்து என்னோடய கணிப்பில் 5 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7க்கு வந்து 7க்கு 8 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 6க்கு வந்து சி போர்டில் 9 அல்லது 5. சரிங்களா? ஏ போர்டில் 5 அல்லது 3, பி போர்டில் 8 அல்லது 4, சி போர்டில் 9 அல்லது 5. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 5, 4 அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பில் இருக்குது. ஆல் போர்டு உங்களோட கணிப்பில் 8, 5, 4 இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் எப்படி நம்ம கணிப்பில் வந்துச்சு, இது எங்கேருந்து இதை ஒரு முக்கியமான நம்பராக இன்றைக்கி சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு கணிப்பையும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன போர்டுக்கு என்ன மாதிரி கணிப்புகள் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ கடைசியில் வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்மளோட வியூவர்ஸும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, எதிர்பார்க்குற விஷயங்கள் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன் அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன தகவல்களாக சொல்கிறேன் நண்பர்களே. வீடியோ கொஞ்சம் போர் அடிக்காமல் தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு முக்கியமான விஷயமாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணம் அது நான் சொல்லியே ஆகணும். நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்த, அதாவது நேற்று நம்ம கொடுத்த கணிப்பில் இன்றைக்கி ரிசல்ட் வந்ததில் சின்ன நம்பராக கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த வித்தியாசமும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமாக இன்றைக்கி வந்து ரொம்ப டீப்பாகவே நம்ம கணிப்புகள் எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். சிங்கிள் போர்டை ட்ரை பண்ணுற மாதிரி தான் இந்த நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசிபிசியில் தனித்தனி செட்டாக நான் எடுத்திருக்கேன். ஏபி சிங்கிள் செட்டில் ஏபியை பொறுத்த வரைக்கும் 95, 35, 98, 80. ஏசியை பொறுத்த வரைக்கும் 88, 58, 85, 34. பிசியை பொறுத்த வரைக்கும் 57, 89, 55, 10. நான் திரும்ப சொல்கிற மாதிரி இந்த ஏசிபிசி வந்து எப்படி நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு போன மாத கணிப்பு இந்த மாத கணிப்பு, அதாவது இன்றைக்கி தேதி வந்து 19, நாளைக்கு 20ஆம் தேதி அப்படிங்கும்போது 20ஆம் தேதியில் வந்து இந்த இடத்துல நாளைக்கு காரணியா ப்ளஸ் 527.
சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்ன ட்ரா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கு 13ஆம் தேதி, 5ஆம் தேதிக்கு 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு 2 ட்ரா நடந்திருக்கு. அதில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி 176 அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு. அதாவது ரிசல்ட் வந்து 176. இந்த மாதத்துலேயே ஒரு உதாரணமாக 50-50க்கு கார்னி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 1க்கு 5, 3க்கு 7, 8க்கு 8. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5க்கு 5, 7க்கு 4, 4க்கு 2 அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் இருக்குது. எப்படின்னா 50-50 கார்னியா ப்ளஸில் சி போர்டில் ஒரே நம்பர் இறங்குனா அதுக்கு அடுத்தது 50-50ல் 574க்கு ஏ போர்டில் 5க்கு 5 இறங்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி ரிசல்ட்டு 6. அப்போ நம்மளுக்கு நாளைக்கும் 6 அப்படிங்கிறது இறங்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஒருவேளை இந்த இடத்துல மைனஸாக இறங்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் இன்றைக்கி 6 அப்படிங்கிறது 50-50ல் ரிசல்ட்டு. ஒருவேளை இப்படி இறங்கலாம். இந்த இடத்துல 7, அதுக்கு கீழே 6 இன்றைக்கி வந்துருச்சு. நாளைக்கு ஒரு வேளை இந்த இடத்துல 5 அப்படிங்கிற மாதிரி வரலாம். அவ்வளோதான். மற்றபடி ஒரு போர்டுக்கு ஒரே போர்டு அப்படி இறங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த இடத்துல 2 தடவை இறங்கிருச்சு. ஒன்று சி போர்டில் இறங்கி அப்புறம் ஏ போர்டில் இறங்கிருச்சு. ஒருவேளை இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு கூட்டல் கழித்தலாக ஒரு வேளை வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய கணிப்பில் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி 6க்கு 6 சி போர்டில் வச்சாலும் சரி, இல்லை எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக வந்து சி போர்டில் 6க்கு 6 இறங்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பவர் நம்பராக தான் 3 நம்பருமே வரும். ஏபிசியில் 3 நம்பருமே கண்டிப்பாக பவர் நம்பராக தான் வரும் அப்படிங்கிற கணிப்பு என்கிட்ட இருக்குது. அது உங்களோட கெஸ்ஸிங்கில் ஒருவேளை இந்த சார்ட்டு படி, ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த சார்ட்டு படியும் கணிப்பு எடுப்பாங்க. அதுக்காண்டி தான் ஒரு விஷயமாக சொல்கிறேன். சி போர்டில் 8க்கு 8 அப்படின்னா இந்த இடத்துல ஏ போர்டில் 5க்கு 5 அப்படிங்கிறது. அப்போ ஒருவேளை இந்த இடத்துல திரும்பி சி போர்டில் இன்றைக்கி 6 அப்படின்னா நாளைக்கு 6க்கு 6 இறங்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா 6க்கு 5 அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு 75% 5 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம கணிப்புகள் எடுத்திருக்கோம். சரி, இது இந்த மாதம் வந்து 2 ட்ரா நடந்திருக்கு. சரி, போன மாதம் எப்படி நடந்திருக்கு? போன மாதம் என்ன கணிப்பில் இருக்குது? போன மாதம் இதே நாள் இன்றைக்கி 19ஆம் தேதினா அப்போ போன மாதம் 19ஆம் தேதி அக்ஷயா 652. அப்போ போன மாதம் 50-50 கார்னியா ப்ளஸ் எப்போ தான் நடந்துச்சு? 22ஆம் தேதி 50-50 097. அதுக்கு ரிசல்ட் என்னவாக இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தால் 242க்கு 427, 2க்கு 4, 4க்கு 2, 2க்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக பவர் நம்பராக தான் நம்பர்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விஷ்ணு பம்பருக்கு நம்மளுக்கு கார்னியா ப்ளஸ் ரிசல்ட்டு 9க்கு 0, 8க்கு 3, 7க்கு 5. போன மாத கணிப்பில் படி நம்மளுக்கு வந்து இந்த 50-50 கார்னியா ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல 50-50க்கு கார்னியா ப்ளஸ் இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருந்தாலும் சரி, இந்த ஒரு ட்ராவில் வந்து 517க்கு 510ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அப்படியே மாற்றி இறக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மற்றபடி வந்து எப்படி ஜஸ்ட் உங்களுக்கு கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா 50-50 822க்கு பிசியில் டபுள் நம்பர்னால் ஏசியில் டபுள் நம்பர் ஆச்சுங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்னியா ப்ளஸுக்கு 50-50 கார்னியா ப்ளஸ் 242 ஏசி டபுள் நம்பர் அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயுமே டபுள் நம்பர் வரல, ஃபுல் பவராக தான் வந்திருக்கு. அதனால தான் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கி இந்த மாத சார்ட்டில் இந்த இடத்துல ஒரு வேளை நான் இந்த பேட்டர்ன் படி இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா 8க்கு 8, 5க்கு 5 அப்படின்னா சி போர்டில் ஒரு வேளை நாளைக்கு 6க்கு 6 இறங்கும்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா 2 தடவை கார்னியா ப்ளஸ், அதாவது 50-50 கார்னியா ப்ளஸ் 2 தடவை ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணாங்கன்னா 3ஆவது தடவை அந்த பேட்டர்ன் வர்றதில்லை. அதுக்கு முன்னாடி மாதமாகிய நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஏப்ரல் மாதம் கணிப்புலையும் சரி, ஏப்ரல் மாதமும் ஃபுல்லாக பவர் நம்பரில் தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்திருக்குது. சரிங்களா, ஃபுல்லாக பவர் நம்பரில் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்குது. ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகவே எங்கேயுமே கூட்டல் கழித்தலாகவோ, எங்கேயுமே ஏசியில் டபுள் நம்பர் இருந்தால் பிசியில் டபுள் நம்பராகவோ நம்மளுக்கு எங்கேயுமே கணிப்புகளில் இல்லை. அதனால் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக இந்த விஷயங்களை சொல்லியே ஆகணும். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஏப்ரல் மாதம் கணிப்புகள் இங்கே இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 50-50க்கு கார்னியா ப்ளஸ்ஸு 50-50 256க்கு 107. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 50-50 10ஆம் தேதி 50-50 091க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 948க்கு 750, 9க்கு 7, 4க்கு 5, 8க்கு 1,
கூட்டல் கழித்தலாக தான் இருக்கே தவிர ஒரு இடத்துலையுமே அந்த நம்பருக்கு அந்த நம்பரே பாஸ் ஆகலை. அதனால் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-50 092 என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 020 அப்படிங்கிறதுக்கு 0க்கு 2 2க்கு 5 0க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு பவராக தான் வந்துச்சு. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏசியில் டபுள் நம்பர் அப்படின்னா ஏபியில் டபுள் நம்பரோ இல்லை பிசியில் டபுள் நம்பரோ எங்கேயுமே வரல. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி 50-50 093 552 ஏபியில் டபுள் நம்பராக இருந்தாலும் கார்னியா ப்ளஸில் 041 தான் ரிசல்ட் வந்துச்சு. அதனால் நம்ம இந்த 5 மாத கணிப்பில் எடுக்கும்போது நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே அந்த டபுள் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நம்ம கணிப்பில் இல்லை. சரி, இப்போ ஏபிஏசிபிசி நான் அப்போ உங்களுக்கு எப்படி எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் ஒரு உதாரணமாக இந்த ரிசல்ட்டை எடுத்துக்கும். ஜூன் மாதம் இயர்லி சார்ட்டை எடுத்துக்கும். ஜூன் மாதம் இயர்லி சார்ட்டில் வந்து 76 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல 76 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இது 50-50 கார்னியா ப்ளஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் போன மாதம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி இன்றைக்கி 176 ரிசல்ட்டு. போன வருஷம் ஜூன் மாதம் 2000 அதாவது போன வருஷம் இல்லை, கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா 2018ஆம் தேதிக்கு 19ஆம் தேதி கணிப்பில் பார்த்தீங்கன்னா 76க்கு 55ன்னு சொல்லியிருக்கு இருக்குது. ஆனால் இந்த 55 அப்படிங்கிறது எடுக்கிறது முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்க வேணாம். ஏனென்றால் இந்த ஒரு 5 மாத ரிசல்ட்டாக நம்மளுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச்லேருந்து ரிசல்ட்டாக நம்ம பவர் நம்பரில் கணிப்புப்படி இந்த இடத்துல 6க்கு அதாவது 7க்கு 5 6க்கு 5 55 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கணிப்பில் வந்துச்சு. சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 76க்கு 55 அப்படின்னு கணிப்பில் இருக்குது. அப்போ நான் வந்து எப்படி கணிப்பில் எடுத்திருக்கேன்னா இந்த இடத்துல பிசியில் 55 அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு கணிப்பாக எடுத்திருக்கேன். இதுலேருந்து நீ இப்படியே தூக்கி இந்த நம்பரை வச்சுட்ட, அது எப்படி இந்த வருஷத்துக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் ரெடியாகவே வச்சுருக்கேன். நீங்கள் இந்த 5 மாத ரிசல்ட்டு 5 மாதத்தில் வந்து மார்ச் மாதத்தில் 50-50 அப்படிங்கிறது ட்ராவில் இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு கணிப்பில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இல்லாமல் கணிப்பில் எடுத்தால் இந்த 76க்கு வந்து 55 அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பில் வருது. அதனால் 55 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்தாச்சு பிசியில். இதே மாதிரி தான் போன வருஷம் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி 76 அப்படின்ட்டு எங்கெல்லாம் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. 76க்கு வந்து எப்படி கணிப்பு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கணிப்புகள் சிங்கிள் செட்டு ஏபிஏசிபிசியில் இந்த 76ஆக இருந்தால் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 5 மாத ரிசல்ட்டில் வந்து நம்ம 50-50 அப்படின்னு சொல்லிட்டு 56க்கு என்ன மாதிரி வந்திருக்கு 07 56 அப்போனா 76க்கு எப்படி கணிப்பு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் ஏபிசி சிங்கிள் செட்டாக உங்களோட கணிப்பில் நீங்கள் பவர் நம்பர் வச்சு ட்ரை பண்ணி அந்த மாதிரி இந்த ஒரு 5 மாத கணிப்பு நம்ம தெளிவாகவே எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த 76 அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளாக பாஸ் ஆனால் அது வந்து ஏபிஎஸ்சிபிசியில் எப்படி நம்மளுக்கு வந்து கணிப்புகள் வருது அப்படிங்கிறத எடுத்து நான் உங்களுக்கு இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ஏபிஏசிபிசி உங்களுக்கு தெளிவாக இந்த செட்டில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இந்த தனியாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை ஏபிசி சிங்கிள் செட்டில் நம்ம இங்கே கொடுத்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நம்மளுக்கு 76ன்னு சிங்கிள் செட்டாக வந்தால் அந்த 76ங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு 55 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த 55க்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக இந்த 55 இந்த வருஷத்தில் எப்படி இந்த மாதத்தில் இந்த தேதியில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 76 நம்மளுக்கு ரிசல்ட்டு. சரிங்களா? அதாவது கடைசியாக 50-50 கார்னியா ப்ளஸுக்கு வந்து 3க்கு 7 நம்மளுக்கு வந்து 3க்கு 7 8க்கு 8 இறங்கியிருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4க்கு 2 4க்கு வந்து 5 2க்கு 5 அப்படின்னு இறங்கியிருக்கு. அப்போனா 4 - 1 5 அப்படின்னு இறங்கியிருக்கு. 2க்கு வந்து 5 அப்படின்னு இறங்கியிருக்கு. அப்படிங்கும்போது 2க்கு 5 அப்படின்னா 6க்கு இந்த இடத்துல ஒரு வேளை -5ஆக வரலாம். எப்படி அந்த கணிப்பு சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி இருந்தீங்கன்னா போன மாதம் ரிசல்ட் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். 76 அப்படின்னு இருக்குது அப்படின்னா 76க்கு 55 எப்படி வருது? 5க்கு 1 7க்கு அதாவது 1க்கு 1 7க்கு 0. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0க்கு இது 2க்கு 0 2க்கு 1. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22ஆம் தேதி 242 2க்கு 4 4க்கு 2 2க்கு 7னா
இந்த இடத்துல 4க்கு 2 அப்படின்னா 4க்கு 2 அப்படின்னா 7க்கு 5. அதாவது இந்த மாதம் இன்றைக்கி தேதி 19ஆம் தேதி, போன மாதத்தில் 22ஆம் தேதி கணிப்பில் இருக்குது. அதாவது 19ஆம் தேதிக்கு அப்புறம் 50-50க்கு கார்னியா ப்ளஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா 22ஆம் தேதி. அப்போ வந்து 2க்கு 4 அப்படின்னா 1க்கு 3. சரிங்களா? 1க்கு 3 இருக்கா? கணிப்பில் இருக்கா? 1க்கு 3. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4க்கு 2. 4க்கு 2ன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து 7. அப்போ பி போர்டில் 5. பி போர்டில் 5 35 இருக்குது. சரி, அதுக்கு அடுத்தது 6க்கு வந்து இந்த இடத்துல என்னவாக இருக்குது? 2க்கு 7 பவர் அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6. அப்படின்னா 6க்கு நம்ம கணிப்புப்படி 1 351 அப்படின்ட்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன கெஸ்ஸிங்காக அடுத்த இடத்துல பார்க்கலாம். ஸ்ரீசக்தி விஷ்ணு பம்பராக இருந்தாலும் அது 50-50யோட சொந்தக்காரங்க தான். சரிங்களா? விஷ்ணு பம்பர் BR 97 இருந்தாலும் சரி, அது வந்து 50-50யோட அக்காவோ தங்கச்சியோ யாரோ வேணாலும் இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 987 அப்படின்னா 9க்கு 0. 9க்கு 0 அப்படின்னா என்னோட கணிப்புப்படி 1க்கு ஒரு வேளை அது 4ஆக கூட வரலாம். 1க்கு 4 அப்படி சொல்லிட்டு டைரக்ட் பவராக இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பில் இங்கே இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அது 8க்கு 3. 8க்கு 3 அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 7க்கு எனக்கு தெரிஞ்சு 1 அப்படின்னு சொல்லிட்டு பவர் நம்பரில் வரலாம். 1 அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7க்கு 5. 7க்கு 5 அப்படின்னா 6க்கு 8 318. அவ்வளோதான் நம்பர். அந்த ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி 5 மாத ரிசல்ட்டையும் கணக்கில் எடுத்தால் எனக்கு ஏபிசி ஏசிபிசியில் வந்து இந்த மாதிரி செட்டு வருது. இதை தான் ஒரு சின்ன உதாரணமாக 2 கணிப்பில் போன மாத ரிசல்ட்டை நான் எடுத்து உங்களுக்கு கணிச்சு காமிச்சிருக்கேன். அது வந்து ஏன் வந்து அந்த இடத்துல 7க்கு வந்து நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல கணிப்பில் வந்து நீ சொல்ல நம்பர் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. 7க்கு அதிகப்படியான நம்பர் எப்படி ரிப்பீட் ஆகிருக்கு, அதாவது 50-50க்கும் ஸ்ரீசக்திக்கும் அதாவது 50-50க்கும் கார்னியா ப்ளஸுக்கும் இந்த இடத்துல 7க்கு 0 இறங்கி இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 50-50க்கு கார்னியா ப்ளஸில் வந்து நம்மளுக்கு 7க்கு 5 இறங்கியிருக்கு. இந்த இடத்துல 7க்கு 5 இறங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7க்கு 0 இறங்கியிருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி மாத ரிசல்ட்டையும் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவாக ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தெளிவு இருக்கும். உங்களுக்கு இந்த 1வது மாத ரிசல்ட்டையும் 50-50க்கு கார்னியா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7க்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து 7க்கு 4 போர்டு மாறி இருந்தாலும் 7க்கு 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடாக போர்டில் உட்காந்துருக்கு. இந்த இடத்துல 7க்கு 4 அப்படிங்கிறது இது வந்து 1வது மாத ரிசல்ட்டு. இந்த மாதிரி நம்ம முழுசாக எல்லா 5 மாத கணிப்பையும் வந்து நம்ம ஓரளவுக்கு தெளிவாக எடுத்து தான் நம்மளுக்கு வந்து ஏபிசி ஏசிபிசி சிங்கிள் செட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம தெளிவாக இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கோம். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 545 514 351 808, 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 44 58 33 18 18 05 98 00 அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருக்கு. இந்த மாதிரி நம்ம தெளிவாக நம்மளுக்கு ஒரு 5-6 வருஷமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஓரளவுக்கு கேதர் பண்ணி 176 அப்படிங்கும்போது 17க்கு என்ன செட்டு உட்காந்துருக்கு, 76க்கு என்ன மாதிரி செட்டு உட்காந்துருக்கு, அந்த 76ங்கிறது வர்ற கணிப்பில் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு 5 மாதத்தோட ஒத்து போகுதா, அப்படி ஒத்து போகும்போது எது கன்ஃபார்ம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிப்படியாக ஒரு முக்கியமான நம்பராக எடுத்து தான் நண்பர்களே நம்ம இங்கே ஏபிஎஸ்சிபிசியில் சிங்கிள் செட்டாகவும் சரி இல்லை ஏபிசி மெயின் போர்டாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு இந்த இடத்துல பாக்ஸ் நம்பராக இருந்தாலும் சரி எல்லாமே தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம வெற்றியையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இதில் டவுட்டு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பவர் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சிங்கிள் செட்டாக 989 93 51 அப்படிங்கிறத ஒரு கணிப்பாக இந்த இடத்துல இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தாராளமாக. சரிங்களா? பவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 176க்கு நம்மளுக்கு பவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி கணிப்பில் எடுத்த மாதிரி 1க்கு 4 பவரில் இருக்குது, 1க்கு 5 பவரில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 1க்கு 3 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கரெக்டாக தெரியுது. 1க்கு 3 அப்படிங்கும்போது அதை வந்து போர்ட்லேயே இறங்கியிருக்கு. இந்த இடத்துலையே நம்மளுக்கு வந்து
1க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருங்க வரேன் ஒரே நிமிஷம். 1க்கு 5 இந்த இடத்துல 50-50 காரணியா ப்ளஸ் 1க்கு 5 டேரெக்டாகவே இந்த இடத்துல இறங்கிருச்சு. 1க்கு 5 அப்படிங்கும்போது நம்ம கொடுத்த பவரில் இங்கே 1க்கு 4க்கு 1க்கு 5 இறங்கியிருக்கு. அதனால் பவர் நம்பரில் நம்ம நண்பர்கள் ஒரு சில பேர் கேட்டாங்க, நாங்களே கெஸ்ஸிங் எடுத்து கற்றுக்கிறோமே, தாராளமாக கற்றுக்குங்க, அதில் எந்தவித இதுவுமே இல்லை நண்பா. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். எனக்கு அதாவது என்ன பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1க்கு 5 இந்த இடத்துல டேரெக்டாக இறங்கிருச்சு. சரி 1க்கு 5 அப்படின்னு இல்லாமல் வேறு 50-50க்கு காரணியா ப்ளஸில் 1க்கு எந்த இடத்துல நிறைய இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அடுத்தது 10ஆம் தேதி 1வது மாதம் 50-50 காரணியா ப்ளஸ் 1க்கு 3 அப்படிங்கிறது சி போர்டில் இறங்கியிருக்கு. ஆனாலும் அது வந்து 1க்கு 3 ஒரு தடவை அந்த இதில் வந்துட்டாலே அது ஒரு முக்கியமான நம்பராக நம்ம வந்து கணிப்பில் எடுத்துக்க வேண்டியதுதான். ஏனென்றால் அப்படி நம்ம நினைப்போம் 1க்கு தானே 1 அப்படிங்கிறது தானே வராது அப்படின்னு நினச்சோம்னா அன்னைக்கு தான் கொண்டு வந்து 1 வைப்பான். அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் எந்த வித நம்பர்ஸையுமே நீங்கள் அசால்ட்டாக விட்டுற வேணாம். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதை தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கணிப்புகள் இருக்கோ சரி. அதுக்கு அடுத்தது 1க்கு 9 அப்படின்னு நீ கணிப்பில் கொடுத்துருக்க இந்த இடத்துல. இந்த 9க்கு எங்கே அந்த ப்ரூஃபை காமின்னு கேட்குறீங்களா? இந்தாங்க, அதுக்கு ஒரு ப்ரூஃபையும் காமிச்சிருவோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 2வது மாதம் 50-50 083க்கு 49-01க்கு 39-59ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. அதில் 1க்கு 9 அப்படிங்கிறது கணிப்பில் இருக்குது. ஏன்டா 1வது மாதம் சாட்டை காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை அந்த நம்பர் போர்டில் உட்காந்துச்சுனால் அந்த நம்பர் திரும்ப திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அதனால் என்னோடய கணிப்புப்படி அதையும் நீங்கள் அசால்ட்டாக விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறத என்னோடய கெஸ்ஸிங், என்னோட சின்ன ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது. நீங்கள் அதாவது உங்கள் கணிப்பில் இருந்தால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் நம்ம கொடுத்த கணிப்புகளில் இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கிற உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகும்போது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. இருந்தாலும் இந்த நம்பர்லாம் போர்டில் பாஸ் ஆகி அதே மாதிரி இந்த நம்பர் எல்லாமே ஒரு 7-8 வருஷத்தில் எப்படி 76 17க்கு சிங்கிள் செட்டு ஏபியில் எப்படி வந்து உட்காந்துருக்கு, 76 பிசியில் எப்படி வந்து உட்காந்துருக்கு, எந்தெந்த மாதிரிலாம் நம்பர் வந்துச்சு, அந்த நம்பரில் இந்த 5 மாதம் கணிப்பில் பவர் நம்பரில் செட் ஆகுதா இல்லை கூட்டல் கணிதத்தில் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல ஏபிசி பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முழுமையான வெற்றியும் பெறுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்தாலுமே உங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல்கள் ரொம்ப முக்கியமான தகவல்களாக இருந்ததுனால இன்றைக்கி நான் இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கெஸ்ஸிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஈஸியாக நம்ம பவர் சார்ட்டு கீழே கொடுத்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். இதை வச்சு நீங்களும் கணிப்புகள் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி போன மாத ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றியோட திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற இன்பமே சூழுக நம் எல்லோரும் வாழுக. இன்றைக்கி ஒரு சின்ன விஷயமா எனக்கு என்ன ஒரு சின்ன கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76க்கு 66ன்னு கொடுத்தேன். அதே மாதிரி 176 அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏ போர்டில் 1 கொடுத்துருக்கோம், பி போர்டில் 7, சி போர்டில் 6ங்கிறது கொடுத்துருக்கோம். 176ன்னு டேரெக்டாக கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் நண்பர்களே இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் வெற்றி அடைஞ்ச நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூடிய விடைபெறுகிறேன். இது உங்கள் கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். அனைவருக்கும் வெற்றிக்கான ஒரு முக்கியமான சேனல். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள்.